தற்செயலாக நான் திருமலைக்கு ஆண்டவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போக, அவங்க அங்கேருந்து வர கரெக்டாக இருந்தது. அவங்க என்னை பார்த்த உடனே அவங்க எப்பயுமே முக்கூறு கத்தி வச்சுருப்பாங்க. குழந்தைங்க தானே, நம்ம சின்ன பையன் தானேன்னு காத்தியை தூக்கிட்டு ஓங்கி அடிக்கிற மாதிரி ஓங்குனாங்களே விளையாட்டுக்கு. ஓங்கின உடனே நான் தெய்வமேன்னேன். கையை அப்படி தூக்கின உடனே இந்த கையில் இருக்கிறது பூரா தெரியுது, அப்படியே புண்ணு போடுறதுன்னு. டேய் என்னடா இது இப்படி வச்சுருக்கிற கையன்னாங்க. நான் என்ன பண்ணுறது, அது இன்னும் ஆற மாட்டேங்குது, நானும் மருந்து போட்டு தான் பார்க்குறேன், ஆறலைன்னு. கொண்டாடா அப்படின்னுட்டு உடனே அப்படியே கையை பிடிச்சி இப்படி பார்த்தாங்க. இவ்வளோ இருக்குது கொதன்னு இப்படியே வச்சுருக்கிறியடா அப்படின்ட்டு அப்படி கையை பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா அந்த உதிர்ந்ததெல்லாம் சிகப்பாகுது, சிகப்பு தோல் சரியாயிட்டு வருது. மதியானத்துக்கு மேலே சரியாகி போச்சு. அப்படியே இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால நடக்குமா? ஒரு காலம் நடக்காது. இதெல்லாம் நான் அனுபவத்தில் நடந்த சம்பவங்கள். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அது எங்கள் கூட பிறந்த சிஸ்டர் தான், எங்கள் அக்கா தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த வலிப்பு கிடையாது. என்ன பிரச்சனைங்க அவங்களுக்கு? அதாவது கை நரம்பு பூரா இழுத்துக்கும், முகத்துலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி